அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத்தில் வந்து வீடியோ பதிவு செய்கிறேன். பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பும் ஆதரவும் தர வேண்டும். உங்கள் செல்ஃபோனில் இருந்து உங்கள் நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கா நீங்கள் வீடியோ முகாந்திரம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் முகாந்திரம், இன்ஸ்டாகிராம், யூடியூபில், எல்லாத்திலும் ஃபேஸ்புக்கில் போட்டு இது வந்து மக்கள் கவனத்தில் கொண்டு வர வேண்டும். நாம் நம்முடைய சுதந்திரத்தை காப்பாற்றியதுக்காக இந்தியா சுதந்திரமடைந்த 80ஆம் வருடம் நாம் கொண்டாடுகிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுக்கில்பட்ட மேல்புறம் பகுதியில், மேல்புறம் சந்திப்பில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம் ஒற்றுமையோடு தேசிய கொடி ஏற்றுகிறேன். நம் சுதந்திரம் பாதுகாக்க, நம் சுதந்திரத்தை நாம் ஒற்றுமையோடு அது காத்துக்கொள்ள எல்லோரையும் நான் அழைக்கிறேன். ஒன்றுபட்டு நாம் கொடியேற்றுவோம். பாரியர், ஜாதி, சமுதாயம், மதம், அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா மக்களையும் ஒவ்வொருத்தரும் சந்தித்து பேச அழைக்க முடியவில்லை. அது அழைப்பாக நீங்கள் இதில் கடிதமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் அனைவரும் வந்து வர வேண்டும். ஒத்துழைப்பு ஆதரவும் தர வேண்டும். அன்றைய தினத்தில் 150 ஏழை மக்களுக்கு நல்ல திட்ட உதவி, அரியாகவோ துணிமணியாகவோ அல்ல என்று சொன்னால் வேறு ஏதாவது பொருளாகவோ கொடுக்க ஆசைப்படுகிறேன். உங்களால் முடிந்த உதவியை என்னுடைய ஃபோன்பேயில் அனுப்பி வைக்கலாம். நீங்கள் தரக்கூடியதாய நன்கொடைகள் என்னோடய வாழ்வாதாரத்துக்காகவோ, என்னோடய சுகத்துக்காகவோ, என்னோடய ஜாலிக்காகவோ அல்ல. அதை அப்படி எடுக்க மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன். அது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் அனுப்பக்கூடியது அந்த ஏழை மக்களுக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம், எவ்வளோ வீணாக நமக்கு கலைகிறோம். அந்த மக்களை நமக்கு அந்த தினத்தை ஒற்றுமையோடு கூடி இருந்த எல்லோரும் சந்தோஷமாக கொடி ஏற்றி அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வோமே என்னோட வாஞ்ச. ஏன்னா எனக்கு சொந்தமாக எடுத்து கொடுக்குறது என்கிட்ட இல்லை. நான் ஏழையான மனிதன். ஒரு கட்சியை வச்சிருக்கிறோம். கட்சி ஃபண்டு கிடையாது. நான் மக்களுக்கு என்ற குரல் கொடுத்து வருகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும். 4 முறை எம்எல்ஏ போட்டி கீட்டவன். இவ்வளோ உங்கள் தொகுதியில் எல்லோருக்கும் என்னை பற்றி தெரியும். என்னோடய நடப்பு, பிரவர்த்தி, என்னோடய எல்லாமே. ஆகையால் சந்தேகப்பட வேண்டாம். ஒற்றுமையோடு நமக்கு அந்த கொடியேற்றுவோம். நம் தேசத்தை காப்போம், இந்தியையும் காப்போம், இந்தியாவில் மக்களையும் காப்போம். அதுக்கு தான் நினைக்கிறேன். ஆகையால் உங்கள் நன்கொடைகள், வியாபாரிகள், வர்த்தக சங்க தலைவர், வியாபாரிகள் அல்லது மற்ற அதிகாரிகள், வசதியுள்ள மக்கள், நீங்கள் எல்லோரும் இதில் ஒத்துழைக்க வேண்டும், ஆதரவு தர வேண்டும். உங்களால் முடிந்த உதவிகளை என்னுடைய செல் நம்பர், என்னோடய நம்பரில் அனுப்பி வையுங்கள். இதுதான் என்னோடய ஃபோன்பே நம்பர் நோட் பண்ணிடுங்கள். 99 65 26 26 37. ஒன்று கூட சொல்கிறேன். 99 65 26 26 37. இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர். ஃபோன்பே நம்பர் தான். இதில் அனுப்புங்கள். இல்லை நேரடியாக கூப்பிட்டு தாருங்கள். இல்லை நேரடியாக நீங்கள் வாங்கி கொண்டு வாருங்கள். உங்களுக்கு விருப்பம் உள்ளது, பிடித்தது. அது அங்கே ஒன்று பெற்று கூடி கொடியை ஏற்றி கரெக்டாக 9 மணிக்கு கொடி ஏற்றி ஆகும். கரெக்டாக 9 மணிக்கு கொடி ஏற்றி ஆகும். அதுக்கு முன்னாடியே 8:30 மணிக்கு 8:15 எல்லோரும் வந்து சேர வேண்டும். அன்புடன் அழைச்சி பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார்.